ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்ப்போம். டே ஒன் வீடியோவில் எப்படி ஒரு சாதாரண நிகழ்காலத்தில் எப்படி சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, எப்படி சென்டென்ஸ் பேசுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப், ப்ரெசன்ட் வேர்பை விட்டு யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது சொல்லி கொடுத்துருந்தேன். ஐ ஹோப் நீங்கள் சில பேர் நான் சொன்ன மாதிரி நோட் புக் வச்சிருக்கலாம். அதில் எழுதுங்க. கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கான டெவலப்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். சரிங்களா? 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில், கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் படிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு காலேஜ் போனோடனே இங்கிலீஷில் எல்லாம் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. சில அரியர்ஸ் விழுந்தது ஆக்சுவலாக. அப்போ செகண்ட் இயர் போகும்போது நான் முடிவு பண்ணேன். 12th படிக்கும்போது ஆக்சுவலாக 12th வரைக்கும் படிக்கும்போது ஏதாவது ஒரு ஒரு போயம் அல்லது எஸ்ஏ இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதிடுவோம். சரியா? ஆனால் காலேஜில் அப்படி நடக்காது. பண்ண முடியாது, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் இயர் போகும்போது நான் நினச்சேன் என்னென்னா, ஓகே, இனிமேல் நம்ம எந்த சென்டென்ஸ் நம்ம எழுதினாலும் அது நம்மளுடைய ஓன் சென்டென்ஸாக இருக்கணும், தப்போ ரைட்டோ ஓன் சென்டென்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்தேன் செகண்ட் இயர் படிக்கும்போது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா என்னுடைய ட்ராவல், அதுக்கப்புறம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க் நான் ஸ்கோர் பண்ணேன், டிகிரி முடித்தேன், அதுக்கப்புறம் பிஎட் பண்ணேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு டீச்சிங் ஃபீல்டில் ஒரு 16 இயர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். திஸ் இஸ் மை 16th இயர். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரியும், தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு டவுட் வரும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணணும், அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி உங்களுக்கு வரும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எனக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி அந்த டெய்லியில் என்னோட வீடியோ டே 1 டே 2 அப்படின்னு போடுற வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் சொல்லி கொடுத்துருந்தேன், நான் எழுதுகிறேன். போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா, நான் எழுதுகிறேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? ஐ ரைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஐ ரைட். நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்னா வி ரைட். நீ எழுதுகிறாய், யூ ரைட். தே ரைட், ஹீ ரைட்ஸ். சிங்குலராக இருந்ததுன்னா, சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்ததுன்னா நம்ம வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணணும் இல்லைங்களா? ஹீ ரைட்ஸ், ஷீ ரைட்ஸ், அவள் எழுதுகிறாள், இட் ரைட்ஸ், அது எழுதுகிறது. சரி, இப்போ இதை நம்ம சாதாரண நிகழ்காலம் சொல்றோம் இல்லையா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதை எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது ஆக்சுவலா ஒரு டெய்லி நடக்கக்கூடிய ஹேபிச்சுவல் ஆக்ஷன், அதாவது நம்ம பழக்க வழக்கம், டெய்லி நம்ம பண்ற பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா, அதை சொல்றதுக்கு, ஹேபிச்சுவல் ஆக்ஷனை சொல்றதுக்காக நம்ம இந்த சுச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்றோம், டென்ஸ் யூஸ் பண்றோம். இதுக்கான வேர்ட்ஸ் நம்ம சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, டெய்லி அப்படின்னா தினமும் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? தினமும். இப்போ டெய்லி ஐ ரைட், தினமும் நான் எழுதுகிறேன். ஓகேங்களா? சரி, இது மாதிரி நீங்க தினமும் நீங்க என்ன செய்யறீங்க அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க. டெய்லி ஐ ட்ரிங்க், தினமும் நான் குடிக்கிறேன். என்னது? காஃபி, டீ. காலையில எந்திரிச்ச உடனே நம்ம குடிக்கணும் இல்லையா? அப்போ நீங்க என்ன சொல்லணும்? டெய்லி ஐ. இப்ப குடிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு, நம்ம குடி அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லைங்களா? V1 நம்ம வச்சுக்கலாம் ஒரு கன்வீனியன்ஸ்க்காக. இதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா drank. இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா என்னன்னா, அதை ட்ரங்க் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ட்ரங்க்னு சொல்றோம். இப்போ நாம இந்த V1 verb, அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் verb மட்டும்தான் நம்ம சென்டென்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஒரு 2-3 கிளாஸஸ் நீங்க இதுல மாஸ்டர் ஆகுங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தாண்டிட்டோம்னா இது ஒரு இமயமலையே தாண்டின மாதிரி, மற்ற எல்லா சுச்சுவேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அதுக்காக தான் இது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எடுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ டெய்லி ஐ ட்ரிங்க், என்ன குடிக்கிறீங்க அதை நீங்க அடுத்ததாக எழுதுங்க. இங்க பாருங்க, டெய்லி ஐ ட்ரிங்க், டெய்லி ஐ ட்ரிங்க் காஃபி, தினமும் நான் காஃபி குடிக்கிறேன். டெய்லி ஐ ட்ரிங்க், இங்க நான் சென்டென்ஸ் நான் எழுதிக்கிறேன். டெய்லி ஐ ட்ரிங்க் டீ, டெய்லி ஐ ட்ரிங்க்
ஆம்லா ஜூஸ் இல்லையா, நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, இப்போ பிராக்டிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பிராக்டிஸ் இது நல்லா கவனிங்க. இத எஸ்இ போட்டோம்னா தான் இது வந்து வினைச்சொல். சிஇ போட்டோம்னா அது பெயர் சொல். ஓகேங்களா? அப்போ நம்ம வேர்ப் தான் யூஸ் பண்றதுனால இந்த பிராக்டிஸ் எடுத்துக்கலாம். இந்த பிரசன்ட் வேர்ப். டெய்லி ஐ பிராக்டிஸ், தினமும் நான் பயிற்சி செய்கிறேன். தினமும் நாங்கள் பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா டெய்லி வி பிராக்டிஸ். தினமும் நீ பயிற்சி செய்கிறாய், டெய்லி யூ பிராக்டிஸ். தினமும் அவர்கள் பயிற்சி செய்கிறார்கள், டெய்லி தே பிராக்டிஸ். தினமும் அவன் பயிற்சி செய்கிறான், டெய்லி ஹி பிராக்டிசஸ். இந்த வேர்ப் கூட நம்ம எஸ் ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? அது ரூல் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சிங்குலர் இந்த சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்ததுன்னா வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? டெய்லி he practices daily he practices maths. ஓகே, அதே மாதிரி டெய்லி she practices, தினமும் அவள் பயிற்சி செய்கிறாள். நீங்க இந்த ஐ வி யூ தே ஹி ஷி இட் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா மை ஃப்ரெண்ட், மை ஃபாதர் பாருங்க. டெய்லி மை ஃப்ரெண்ட் பிராக்டிசஸ், சிங்குலரா இருந்ததுன்னா பிராக்டிசஸ். டெய்லி மை ஃபாதர் பிராக்டிசஸ், தினமும் என் அப்பா பயிற்சி செய்கிறார் அப்படி சொல்றோம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. இப்போ சில வேர்ப்ஸ் நான் உங்களுக்கு டெய்லி நம்ம யூஸ் பண்றது நான் சொல்றேன். இங்க பாருங்க, குக். குக் பாஸ்ட் டென்ஸ்ல என்ன சொல்லணும்? இது கூட நம்ம ஈடி சேர்த்துறோம். குக், குக்ட், குக்ட். ஓகேவா? இப்போ நம்ம இந்த வேர்பை தான் யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்போ பாருங்க, நான் சமைக்கிறேன் எப்படி சொல்லணும்? ஐ குக். நான் சமைக்கிறேன், ஐ குக். அப்போ நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லணும், we cook. இப்போ இதோட அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஐ வி யூ தே ப்ளூரல் நவுன்ஸா இருந்ததுன்னா குக் அப்படின்னு எழுதணும். சிங்குலர் நவுனா இருந்துச்சுன்னா, அதாவது சிங்குலர் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா இந்த குக் கூட எஸ் ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் he cooks. சரிங்களா? இப்போ அவன் சமைக்கிறான். என்ன சமைக்கிறான்? இப்போ இங்க என்ன சமைக்கிறான் அப்படிங்கறத சொல்லிட்டீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் நம்ம லென்த்தியா பேச ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, he cooks பிரியாணி, he cooks ரைஸ், இந்த மாதிரி சொல்லலாம். சரியா? சரி, இப்போ தினமும் அவன் சமைக்கிறான் அப்படின்னு சொல்லணும்னா டெய்லி he cooks. டெய்லி he cooks. தினமும் அவன் சமைக்கிறான், தினமும் அவள் சமைக்கிறாள். அதை எப்படி சொல்லணும்? டெய்லி she cooks. இந்த டெய்லி அப்படிங்கிறத ஒரு சென்டென்ஸ்க்கு முன்னாடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா அட்ஜெக்ட்னு சொல்லுவோம். அட்ஜெக்ட், அட்வர்ப் ஆஃப் டைம்னு சொல்லுவோம். சரி, இதெல்லாம் கிராமரா போவேனா, சும்மா நீங்க ஞாபகம் வச்சுங்க, தினமும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த தினமும்ங்கிறத சென்டென்ஸ்க்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம், சென்டென்ஸ்க்கு பின்னாடியும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, he cooks daily அப்படின்னு சொல்லலாம். டெய்லி அப்படிங்கிறது வந்து டெய்லியை சமைக்க முடியாது, அந்த இடத்துல எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? he cooks பிரியாணி டெய்லி. ஓகே, சரி. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த டெய்லிங்கிறத நம்ம இங்க ஃபர்ஸ்ட் வேர்டா நம்ம யூஸ் பண்றதுனால இதை கேபிட்டல் லெட்டர்ல பிகின் பண்றோம், ஸ்டார்ட் பண்றோம். இதை நம்ம எடுத்துட்டு நம்ம பின்னாடி கொண்டு போறோம் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்டு. அப்போ சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் வேர்டை நம்ம கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது ரூல். சரிங்களா? இது வந்து பங்க்சுவேஷன். ஓகே, இப்போ he cooks, இங்க பாருங்க, டெய்லி, he cooks daily. அதே மாதிரி இதை கேபிட்டல் லெட்டர் வைக்கணும். she cooks daily, அவள் தினமும் சமைக்கிறாள். ஓகேங்களா? சரி, இது நம்ம டெய்லி நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை. இப்ப குக்னு சொல்லிட்டோம். அடுத்தது ஈட் நம்ம போன வீடியோல பார்த்தோம், ட்ரிங்க் நம்ம பார்த்தோம். இப்ப பாருங்க, சி எடுத்துக்கலாமா? சிங்கிறதுனா சீனா பார் அப்படின்னு அர்த்தம். அப்போ பார், இதோடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா சா. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னா சீன். ஓகேங்களா? நம்ம இத ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப பாருங்க, ஐ சி, நான் பார்க்கிறேன். நீங்க ஒரு சென்டென்ஸ் பேசிட்டீங்க. சென்டென்ஸ்னா நீளமா இருந்தா தான் சென்டென்ஸ் கிடையாது. ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்ப் யூஸ் பண்ணிட்டோம்னா ஒரு சென்டென்ஸ். ஐ சி, நான் பார்க்கிறேன். அப்போ நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னா வி சி. ஓகே, இங்க பாருங்க, வி சி. நீ பார்க்கிறாய், யூ சி. அவர்கள் பார்க்கிறார்கள், தே சி. இப்ப பாருங்க, அவன் பார்க்கிறான், அப்ப என்ன சொல்லணும்?
he sees verb கூட s ஆட் பண்ணிக்கணும். அவன் பார்க்கிறான், he sees. அவள் பார்க்கிறாள், she sees. அது பார்க்கிறது, it sees. இப்போ இது கூட நீங்க டெய்லி ஆட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, டெய்லி I see, இங்க பாருங்க, டெய்லி I see the sunrise. ஓகேங்களா? பாருங்க, இந்த கன்னியாகுமரியில இருக்கவங்க எல்லாமே அவங்க சன்ரைஸ் பார்க்க முடியும் இல்லையா? அப்போ அங்க இருக்கிற ஒரு பர்சன் சொன்னாருன்னா எப்படி சொல்லுவாரு? டெய்லி ஐ see the sunrise. டெய்லி வி see the sunset. நம்மலாம் சன்செட் தான் பார்க்க முடியும் இல்லையா? இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாமே, கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க சன்ரைஸ் டெய்லி பார்ப்பாங்க. அப்ப டெய்லி ஐ see the sunrise. நான் தினமும் சூரிய உதயத்தை பார்க்கிறேன். டெய்லி we see the sunrise. தினமும் நாங்கள் சூரிய உதயத்தை பார்க்கிறோம். டெய்லி you see the sunrise. தினமும் நீ சூரிய உதயத்தை பார்க்கிறாய். டெய்லி they see the sunrise. தினமும் அவர்கள் சன்ரைஸை பார்க்கிறார்கள், சூரிய உதயத்தை பார்க்கிறார்கள். அதே மாதிரி he சொன்னோம்னா he sees. டெய்லி he sees the sunrise. அவள் பார்க்கிறாள், டெய்லி she sees the sunrise. இப்போ he sheக்கு பதிலா ஏதாவது ஒரு சிங்குலர் நேம் யூஸ் பண்ணி பாருங்க. டெய்லி ரவி sees the sunrise. டெய்லி சுதா sees the sunrise. சொல்றப்போ இப்போ சிங்குலர் இருந்ததுன்னா verb கூட s ஆட் பண்ணணுங்கிறது ரூல். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம சி பார்த்தோம். இப்போ டெய்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, டெய்லி நல்லா தெரிஞ்ச வார்த்தை தான். இப்போ என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இந்த சாதாரண நிகழ்காலத்துல யூஸ் பண்றோம்னு பாருங்க. இது வந்து ரெகுலரா நடக்கக்கூடியது, ஹேபிச்சுவலான ஆக்ஷன், அதை சொல்றதுக்கு தான் நம்ம சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்றோம். இந்த டெய்லிங்கிற மாதிரி என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்களேன். டெய்லி இந்த வேர்ட்ஸை வச்சு நீங்க அடுத்தது சென்டென்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். டெய்லினா தினமும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? டெய்லினா தினமும். இங்க பாருங்க, அடுத்தது எவ்ரிடே. எவ்ரிடே அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து நம்ம ஈச் டேன்னு சொல்லலாம். சரிங்களா? ஈச் டேன்னு சொல்லலாம், எவ்ரிடேன்னு சொல்லலாம். ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். இப்ப பாருங்க, எவ்ரிடே. இப்போ இந்த verb பாருங்க, go. இதோடைய past tense என்ன? went. இதோட past participle என்னது? gone. ஓகே, இப்போ பாருங்க, டெய்லி ஐ go. இப்போ ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வெறும் சப்ஜெக்ட் verb யூஸ் பண்ணோம், டெய்லி யூஸ் பண்ணோம். இப்போ டு அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். டு அப்படிங்கிறதுக்கு இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது என்னன்னா இக்கு அப்படிங்கிற மீனிங். ஓகே, இக்கு அப்படிங்கிற மீனிங். டூனா இக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, டெய்லி ஐ கோ. தினமும் நான் போகிறேன். இப்போ டு ஸ்கூல் அப்படின்னு சொன்னோம்னா பாருங்க, ஸ்கூல்னா பள்ளிக்கூடம். அப்ப அதுக்கு முன்னாடி டூ போட்டோம்னா பள்ளிக்கூடத்திற்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ டெய்லி ஐ கோ டு ஸ்கூல் அப்படின்னா தினமும் நான் ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறேன். அப்போ நீங்க தினமும் நீங்க எங்க போறீங்க அப்படிங்கிறத இந்த டெய்லி ஐ கோ டு இந்த ஸ்கூலுக்கு பதிலா ஏதாவது பிளேஸ் நேம் யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேசணும், கவனிக்கிறது மட்டும் பத்தாது, லிசனிங் மட்டும் பத்தாது, யூ ஹவ் டு ஸ்பீக். நான் என்ன சொல்லி தரேனோ அதை அப்படியே நீங்க பேசணும். ஓகே, உங்களுக்கு நீங்களே பேசுங்க. யூ ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் அண்ட் பிராக்டிஸ். நீங்க பேசுறது அப்படியே நீங்க பாருங்க, பார்த்துட்டே பேசுங்க. ஓகே, கண்டிப்பா டெவலப்மெண்ட் கிடைக்கும். இப்போ டெய்லி ஐ கோ டு ஸ்கூல். தினமும் நான் பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறேன். டெய்லி ஐ கோ டு மார்க்கெட். தினமும் நான் சந்தைக்கு செல்கிறேன், மார்க்கெட்டுக்கு செல்கிறேன். டெய்லி ஐ கோ டு பஸ் ஸ்டாண்ட். தினமும் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு செல்கிறேன். ஓகே, டெய்லி ஐ கோ டு காலேஜ். தினமும் நான் கல்லூரிக்கு செல்கிறேன். டெய்லி ஐ கோ டு யூனிவர்சிட்டி. தினமும் நான் பல்கலைக்கழகத்திற்கு செல்கிறேன். ஓகே, சோ இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இங்க பாருங்க, வி. டெய்லி வி கோ டு எங்க யூஸ் பண்ணுங்க. டெய்லி வி கோ டு, டெய்லி வி கோ டு ஸ்கூல், டெய்லி வி கோ டு மார்க்கெட், டெய்லி வி கோ டு பஸ் ஸ்டாண்ட். ஓகே, இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த டெய்லிக்கு பதிலா நீங்க எவ்ரிடே யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரிடே வி கோ டு ஸ்கூல், எவ்ரிடே வி கோ டு ஜிம். ஓகே, இந்த மாதிரி எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாருங்க, ரெகுலர்லி. இந்த வேர்டையும் நம்ம இந்த சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ரெகுலர்லி இங்க பாருங்க,
ஐ. இப்போ ஒரு verb, இன்னொரு verb நான் சொல்லி கொடுக்குறேன். என்னன்னா இங்க பாருங்க, சாரி, எக்ஸசைஸ். ஓகேங்களா, எக்ஸசைஸ் இதோடைய பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், டி ஆட் பண்றோம். எக்ஸசைஸ்ட், எக்ஸசைஸ்ட். இப்போ இந்த எக்ஸசைஸ் எடுத்துக்கலாம். ரெகுலர்லி ஐ எக்ஸசைஸ். தினமும், அதாவது டெய்லினா தினமும், ரெகுலர்லினா என்னது, தினமும். டெய்லிக்கும் ரெகுலர்லிக்கு என்ன டிஃபரன்ஸ், என்ன மீனிங் அப்படின்னா, ரெகுலர்லினா சீரான இடைவெளி விட்டு அல்லது சீரான இடைவெளியில் அப்படிங்கிற மீனிங். அதாவது இந்த வாரத்துல நீங்க திங்கக்கிழமை ஒரு விஷயத்த செய்வீங்கன்னா அடுத்த வாரத்துல அதே விஷயத்த திங்கக்கிழமை தான் செய்வீங்க. ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது நீங்க வந்து நான்வெஜ் சமைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் அதை பண்ணுவீங்க. டெய்லி ரெகுலரா வந்து டெய்லி வந்துட்டு ஒரு 5 மணிக்கு நீங்க செய்றீங்க, அந்த வேலையை நீங்க கரெக்டா 5 மணிக்கு தான் செய்வீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ரெகுலர், சீரான இடைவெளி விட்டு அப்படிங்கிற மீனிங் தான் ரெகுலர்லி. டெய்லிக்கும் ரெகுலர்லிக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ரெகுலர்லி ஐ எக்ஸசைஸ். ஓகே, இத நம்ம சொல்லும் போது தினமும் அப்படிங்கிற மாதிரி தான் மீன் பண்ணிக்கிறோம். ஆனா இதுக்கு அது வித்தியாசம் வந்து அதுதான். ஓகேங்களா, ரெகுலர்லி ஐ எக்ஸசைஸ், ரெகுலர்லி ஐ கோ டு ஜிம், ரெகுலர்லி ஐ ரைட். ஓகே, அடுத்தது இதே மாதிரி ரெகுலர்லி வி ரைட், ரெகுலர்லி யூ ரைட், ரெகுலர்லி தே ரைட், ரெகுலர்லி ஹி ரைட்ஸ். ஓகே, ரெகுலரா அவன் எழுதுறான், ரெகுலர்லி ஹி கோஸ் டு ஸ்கூல். ஓகே, ரெகுலர்லி ஷி எக்ஸசைசஸ். இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இதே மாதிரி இப்போ ரெகுலர்லி மாதிரி வேற என்னன்னு பாருங்க. ரெகுலர்லி இப்போ ஆஃபன். ஓகேங்களா, ஆஃபன்னா என்ன, அடிக்கடி. இதே நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ அடிக்கடிங்கிறது அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்றோம்னா, அது ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து ஹேபிச்சுவலா நடக்குது இல்லையா, அதனாலதான் நம்ம வந்து இந்த சாதாரண நிகழ்காலம், ஐ மீன் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ பாருங்க, ஆஃபன் ஹி. இப்போ வா அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, கம். இப்போ இங்க ஹி இருக்கிறதுனால என்ன பண்ணணும், எஸ் ஆட் பண்ணிக்கணும். ஆஃபன் ஹி கம்ஸ், அடிக்கடி அவன் வருகிறான். அப்போ ஆஃபன் ஷீ கம்ஸ், அடிக்கடி அவள் வருகிறாள். ஆஃபன் ஐ கம், அடிக்கடி நான் வருகிறேன். ஆஃபன் வி கம், அடிக்கடி நாங்கள் வருகிறோம். ஆஃபன் தே கம், அடிக்கடி அவங்க வர்றாங்க. ஆஃபன் ராஜா கம்ஸ், அடிக்கடி ராஜா வர்றான். ஆஃபன் ரவி கம்ஸ், அடிக்கடி ரவி வருகிறான். ஆஃபன் கவிதா கம்ஸ், அடிக்கடி கவிதா வருகிறாள். இப்ப பாருங்க, இங்கே அப்படின்னு சொல்றதுக்கு என்னது இங்கிலீஷ்ல, ஹியர். இப்ப பாருங்க, ஆஃபன் ஹி கம்ஸ் ஹியர், அடிக்கடி அவன் இங்கே வருகிறான். ஆஃபன் ஷீ கம்ஸ் ஹியர், அடிக்கடி அவள் இங்கே வருகிறாள். ஓகே, இப்போ ஹியர் தெரிஞ்சிச்சு. அங்கே அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, தேர். அங்கேனா தேர். இப்ப பாருங்க, அப்ப அங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது, இங்க நம்ம வந்து கோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கோ யூஸ் பண்ணும்போது பாருங்க, இப்ப வெறும் கோ கூட அப்படியே நம்ம எஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு verb ஓல முடிஞ்சதுன்னா அது பிரசன்ட் டென்ஸ்ல சிங்குலருக்கு எழுதும் பொழுது, சிங்குலர் நவுன் பக்கத்துல எழுதும் போது இஎஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல். அதே மாதிரி ஒரு verb வந்து வாட்ச் அப்படின்னு சிஹெச்ல முடிஞ்சிருந்தாலும் அது கூட எஸ் மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, இஎஸ் ஆட் பண்ணணும். அது ரூல். சரிங்களா, இப்ப பாருங்க, ஆஃபன் ஹி கோஸ் தேர், அடிக்கடி அவன் அங்கே போகிறான். அடிக்கடி அவன் அங்கே போகிறான். ஆஃபன் ஷீ கோஸ் தேர், அடிக்கடி அவள் அங்கே போகிறாள். இப்போ நீங்க ஹியர் தேர்னா இங்கே அங்கேன்னு மட்டும் இல்ல, நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணலாம். ஆஃபன் ஹி கோஸ் டு பார்க், அடிக்கடி அவன் பூங்காவிற்கு செல்கிறான். ஆஃபன் ஷீ கோஸ் டு பார்க், அடிக்கடி அவள் பூங்காவிற்கு செல்கிறாள். ஆஃபன் வி கோ டு மூவி, அடிக்கடி நாங்க சினிமாவுக்கு போகிறோம். ஓகே, திரைப்படத்துக்கு போகிறோம். ஆஃபன் என்ன சொல்லலாம், ஆஃபன் வி ட்ரிங்க் டீ, அடிக்கடி டீ. சில பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி டீ குடிச்சிட்டே இருப்பாங்க. எங்க அப்பாவெல்லாம் அப்படிதான், அடிக்கடி டீ குடிச்சிட்டே இருப்பாரு. ஓகே, அதே மாதிரி ஸ்மோக்கிங் ஹேபிட் உள்ளவங்க பாருங்க, அடிக்கடி ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த தொடர்ந்து ஒரு பீடி அல்லது சிகரெட் முடிஞ்சிச்சுன்னா உடனே அடுத்த பீடியை பத்த வைப்பாங்க, அது முடிஞ்சுன்னா அடுத்தது. அப்படி ஸ்மோக் பண்றவங்க நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா செயின் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, இங்க பாருங்க, செயின்
ஸ்மோக்கர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சரி. இப்ப நீங்க இதவே நம்ம ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, அடிக்கடி அவர் புகைப்பிடிக்கிறார் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லுவோம்? இங்க பாருங்க, ஆஃபன் ஆஃபன் ஹி ஸ்மோக்ஸ். இங்க பாருங்க, ஸ்மோக்ஸ். இந்த ஸ்மோக் உடைய பாஸ்ட் டென்ஸ் ஸ்மோக்ட், ஈடி ஆட் பண்றோம். ஸ்மோக், ஸ்மோக்ட், ஸ்மோக்ட். இப்போ இதை வந்து நம்ம சாதாரண நிகழ்காலத்துல நம்ம யூஸ் பண்றதுனால இந்த ஸ்மோக்கு பின்னாடி எஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இங்க ஆல்ரெடி ஈ இருக்கிறதுனால வெறும் எஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். சரிங்களா? ஆஃபன் ஹி ஸ்மோக்ஸ், அடிக்கடி அவர் புகைப்பிடிக்கிறார். ஆஃபன் ஷீ ஸ்மோக்ஸ், இப்போ எல்லாம் லேடிஸ் எல்லாம் ஸ்மோக் பண்றாங்க. அப்போ அடிக்கடி அவள் புகைப்பிடிக்கிறாள் அப்படி சொல்றோம். ஓகே, சரி. இப்போ ஆஃபன் பார்த்தோம் இல்லையா? ஆஃபன்னா அடிக்கடி. நோட் புக்ல நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நான் டெய்லி ரெகுலர்லி ஆஃபன் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த ஒரு வேர்டு பாருங்க, ஆல்வேஸ். இதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வராம இருக்காது. அப்ப இது எந்தெந்த சிச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் கரெக்டா பேசுவோம் அல்லது எழுதுவோம். ஓகேங்களா? அதனால தெரிஞ்சுக்கங்க. இப்ப ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். ஆல்வேஸ்னா எப்பொழுதும். இப்போ இங்க பாருங்க, ஆல்வேஸ், ஆல்வேஸ் ஐ லைக் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஐ ஆல்வேஸ் ஐ லைக், எப்பொழுதுமே எனக்கு பிடிக்கும், எப்பொழுதுமே எனக்கு பிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆல்வேஸ் ஐ லைக். இப்ப பாருங்க, இது பக்கத்துல, சரி, ஆல்வேஸ் எனக்கு எப்போதுமே எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? அது பின்னாடி இருக்கு. ஆல்வேஸ் ஐ லைக் டீ, எப்பொழுதுமே எனக்கு டீ தான் பிடிக்கும், டீ பிடிக்கும் அப்படி சொல்றோம். ஓகே, ஆல்வேஸ் வி. ஓகே, இப்போ நீங்க ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் எழுதுறதுனால வி வந்து ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆல்வேஸ் வி லைக் டீ, ஆல்வேஸ் யூ லைக் டீ, ஆல்வேஸ் தே லைக் டீ, ஆல்வேஸ். இப்போ நான் ஹீ சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? லைக்ஸ். இந்த verb கூட எஸ் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஆல்வேஸ் he likes tea, ஆல்வேஸ் she likes tea, ஆல்வேஸ் கமலா likes tea. ஓகேங்களா? ஆல்வேஸ் கமலா likes movies, எப்பொழுதுமே கமலாவுக்கு மூவினா பிடிக்கும் அப்படி சொல்றோம் இல்லையா? சோ இந்த ஆல்வேஸ். இங்க பாருங்க, அதே மாதிரி இந்த ஆல்வேஸ்க்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டா, ஆல்வேஸ்க்கு நேர் நெகட்டிவ் என்னன்னா நெவர். நெவர். ஓகேங்களா? இப்ப நெவர் அப்படின்னா என்னது? ஒருபோதும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒருபோதும் இல்லை அப்படிங்கிற மீனிங்ல வச்சுக்கிறோம். சரிங்களா? மீனிங்ல வச்சுக்கிறோம், ஒருபோதும் இல்லை அப்படின்னா. இப்ப பாருங்க, ஐ நெவர் லைக், ஐ நெவர் லைக் டீ, எனக்கு ஒருபோதும் டீ பிடிக்காது. ஓகே, ஒருபோதும் டீ பிடிக்காது. ஐ நெவர் லைக் காஃபி, எனக்கு ஒருபோதும் காஃபி பிடிக்காது. ஐ நெவர் லைக் ஆல்கஹால், எனக்கு ஒருபோதும் ஆல்கஹால் பிடிக்காது. ஓகே, அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இங்க பாருங்க, வி நெவர் லைக். இங்க பாருங்க, இந்த நெவர் அப்படிங்கிறது வேர்ப் கிடையாது, இது டைமை குறிக்கக்கூடிய சொல். இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது. இந்த வேர்டு வந்து இடையில நம்ம செருகிறோம். இங்க நீங்க பார்க்கக்கூடியது என்னன்னா, இந்த சப்ஜெக்டுக்கும் இந்த வேர்புக்கும் கரெக்டா அக்ரிமெண்ட் ஒத்து போயிருக்கான்னு தான் பார்க்கணும். அதுக்கு பொருத்தமா தான் நீங்க வேர்பை யூஸ் பண்ணணும். இப்போ வி நெவர், சரிங்களா? வி நெவர் லைக், எங்களுக்கு ஒருபோதும் பிடிக்காது. இதை டிட்டோ போட்டுக்கிறேன். அதே மாதிரி யூ நெவர் லைக், உங்களுக்கு ஒருபோதும் பிடிக்காது. தே நெவர் லைக், அவங்களுக்கு ஒருபோதும் பிடிக்காது. அப்போ அவளுக்கு ஒருபோதும் பிடிக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது he never, இங்க என்ன பண்ணும்? likes. he never likes, அவனுக்கு ஒருபோதும் பிடிக்காது. my friend never likes, அதாவது உதாரணத்துக்கு my father never likes. இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துறது, கண்டிப்பா எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் ஊர் சுத்துறது வந்துட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காது. கண்டிப்பா ஏன் பிடிக்காது அப்படின்னு நம்ம உடனே எரிச்சல், இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல மாதிரி அப்பாக்கள் அம்மாக்களை வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. ஆக்சுவலா அவங்க உங்களுடைய நன்மைக்காக தான் சொல்லுவாங்க. நீ நல்ல ஒரு பொசிஷன்ல நீங்க வந்து நல்லா படிச்சு
மார்க் வாங்கி நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும்னா நினைக்கிறாங்க. அது அந்த ஒரு பயத்துல தான் உங்களை தடுக்கிறாங்க. சரிங்களா? அதனால ஸோ அது மாதிரி இப்போ மை ஃபாதர் நெவர் லைக்ஸ் இட். எங்க அப்பாவுக்கு இது ஒருபோதும் பிடிக்காது. மை மதர் நெவர் லைக்ஸ். எங்க அம்மாவுக்கு ஒருபோதும் பிடிக்காது. ஸோ அப்போ ஒருபோதும் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகே, இப்போ ஆல்வேஸ் பார்த்தோம், ஒருபோதும் பார்த்தாச்சு. அதே மாதிரி பாருங்க, நவ். இங்க பாருங்க, நவ் அப்படின்னா இப்போது. ஓகே, இப்போது. இங்க பாருங்க, நவ் ஐ வாட்ச். நவ் ஐ வாட்ச் டிவி. வாட்ச் அப்படின்னா பார்க்கிறது. ஓகே, நான் டிவி, இப்போது நான் டிவி பார்க்கிறேன். இதை எந்த சிச்சுவேஷன்ல சொல்லுவோம் அப்படின்னா, டிவி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போய் டிவி பார்க்கறேன் அப்படின்னு சொல்றோம். ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது, இன்னும் அதை வேலையை செய்ய போகல, அந்த அந்த ஆக்ஷன் நம்ம செய்யல. ஃபியூச்சர்ல நடக்க போறதையும் நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஓகே, அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், நம்ம பேசிட்டு இருக்கும் போது நடக்கிறதையும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? நவ் ஐ வாட்ச் டிவி. வாட் டு யூ டூ நவ்? நீ என்ன செய்யற இப்போ அப்படின்னு கேட்டா, நவ் ஐ வாட்ச் டிவி. நான் இப்போ டிவி பார்க்குறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. எந்த ஒரு வேர்பை எடுத்துட்டாலும் நீங்க என்ன பண்ணணும், அதை எல்லா இந்த ப்ரோனவுன்ஸ் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், ராஜா, ரவி, மை ஃபாதர், மை மதர், அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும். மை நெய்பர், மை ஆண்ட், மை அங்கிள், ஓகே, மை நெஃப்யூ, மை நீஸ், இதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். நீங்க இது எல்லாத்துக்கும் அந்த அந்த சப்ஜெக்டை வந்து யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் வேர்ப்ஸ் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். உங்களுக்கு நிறைய வேர்ப்ஸ் உங்களுக்கு தெரியும், அந்த வேர்பை நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நவ் பார்த்தாச்சு. நவுக்கு அடுத்தது எந்த ஒரு வேர்ப் இருக்குன்னா, சரி, எந்த ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிறேன். நவுக்கு அடுத்தது வந்து ஆக்சுவலா இன்டர்மிட்டன்ட்லி வச்சுக்கலாம். இன்டர்மிட்டன்ட்லி. அது என்ன இன்டர்மிட்டன்ட்லி? கவனிங்க, இன்டர்மிட்டன்ட் இந்த வேர்ட் நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இன்டர்மிட்டன்ட்னா விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, விட்டு விட்டு. விட்டு விட்டுனா மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். மழை பெய்யுது, மழை தூருது, மறுபடியும் நின்றுது, மறுபடியும் தூருது, மறுபடியும் நின்றுது, மறுபடியும் தூருது, மறுபடியும் நின்றுது. அப்படின்னா இப்போ மழை பெய்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும்? இட் ரெயின்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? இட் ரெயின்ஸ், மழை பெய்கிறது. நீங்க ரெயின் இஸ் கம்மிங், ரெயின் கம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, அது வந்து தங்கிலீஷ். அப்படியே நம்ம தமிழ்ல பேசுறது அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றோம் இல்லையா, அது வந்து தங்கிலீஷ். அப்படி பண்ணக்கூடாது. மழை பெய்கிறதுனா இட் ரெயின்ஸ் தான் நம்ம சொல்லணும் இங்கிலீஷ்ல. ஓகே, ரெயின் கம்ஸ் சொல்லக்கூடாது. நம்ம தமிழ்ல சொல்லும்போது மழை வருகிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அது அப்படியே ரெயின் கம்ஸ் சொல்றது தப்பு. ஆக்சுவலா இட் ரெயின்ஸ். இப்போ மழை விட்டு விட்டு பெய்கிறது அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? இன்டர்மிட்டன்ட்லி இட் ரெயின்ஸ், அல்லது இட் ரெயின்ஸ் இன்டர்மிட்டன்ட்லி. இதை பின்னாடியும் சொல்லலாம், இட் ரெயின்ஸ் இன்டர்மிட்டன்ட்லி. இப்போ இந்த வேர்டை நீங்க முன்னாடி அந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணணும், இதை ஸ்மால் லெட்டர் வைக்கணும். புரியுதுங்களா? இதை நீங்க ஃபர்ஸ்ட் வேர்டா வச்சுட்டீங்க, சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் வேர்டா வச்சுட்டீங்கன்னா, இட் ஷுட், நீங்க வந்து யூ ஷுட் பிகின் இட் வித் கேபிட்டல் லெட்டர். ஓகே, இப்போ இட் ரெயின்ஸ் இன்டர்மிட், அப்ப இங்க வந்து இந்த இன்டர்மிட்டன்ட்லியோட ஐ வந்து ஸ்மால் லெட்டர்ல எழுதும். ஓகே, ஸோ இது ரிட்டர்னே நீங்க வந்து மிஸ்டேக் இல்லாம எழுதணும், அதுக்காக தான் சொல்றேன். இட் ரெயின்ஸ் இன்டர்மிட்டன்ட்லி, மழை விட்டு விட்டு பெய்கிறது அப்படி சொல்றோம். இதே மாதிரி இந்த விட்டு விட்டு அப்படிங்கிறதுக்கு வேற என்னவெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கரண்ட், சரியா? கரண்ட் வந்துட்டு வரும், மறுபடியும் ஆஃப் ஆயிரும், வரும், ஆஃப் ஆயிரும், வரும், ஆஃப் ஆயிரும், கரண்ட் இல்லையா? அப்போ கரண்ட் வந்து கட் ஆகுது, மின்சாரம் வந்து விட்டு விட்டு வருகிறது, விட்டு விட்டு வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விட்டு விட்டு வருகிறது அப்படின்னா நீங்க எப்படி சொல்லலாம்? அங்க பாருங்க, பவர் கம்ஸ் ஆன் அப்படின்னா சொல்லணும். ஓகே, பவர் வெறும் கம்ஸ் சொல்லக்கூடாது.
ஏன் சார் ரெயினுக்கு மட்டும் கம்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க? இதுக்கு அப்படிதான் வரும். ஓகேங்களா? ஆனா இது வந்து ஒரு ஃப்ரேசல் verb. இந்த கம்ஸ்க்கு பின்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பவர் கம்ஸ் ஆன் இன்டர்மிட்டன்ட்லி அப்படின்னா அர்த்தம் மின்சாரம் விட்டு விட்டு வருகிறது. ஓகே, விட்டு விட்டு வருகிறது அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது வந்து பாருங்க, பவர் அப்படிங்கிறது சிங்குலர் நவுன், அதனால இந்த verb கூட நம்ம எஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்க, வேற என்ன வேர்டு யூஸ் பண்றேன், சிச்சுவேஷன் யூஸ் பண்றேன்னா அந்த நவுன் சொன்னோம் இல்லையா, இந்த நவுனுக்கு பதிலா ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்குங்க. அட் பிரசன்ட் பாருங்க, அட் பிரசன்ட், அட் பிரசன்ட். ஓகே, அட் பிரசன்ட் ஐ ஒர்க் இன் வேலம்மாள் ஸ்கூல். அட் பிரசன்ட் ஐ ஒர்க் அட் வேலம்மாள் ஸ்கூல். இதுல ஒரு கிராமர் இருக்கு. இப்போதைக்கு நீங்க இன் அட் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. இன்னுனாலும் அட்டுனாலும் இல்லுன்னு அர்த்தம். ஸோ அட் பிரசன்ட் ஐ ஒர்க் இன், எங்க ஒர்க் பண்றீங்க, உங்களுடைய கம்பெனி நேம் யூஸ் பண்ணுங்க. அட் பிரசன்ட் ஐ ஒர்க் அட் டாடா பிரைவேட் லிமிடெட். அட் பிரசன்ட் ஐ ஒர்க் இன் நோக்கியா கம்பெனி, அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஸோ அட் பிரசன்ட்னாலும் தற்பொழுது, நவுனா இப்போ. ஸோ இந்த அட் பிரசன்ட்டுக்கு சூட்டபிளான இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா நவ். சரிங்களா? இது பார்த்துட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, எவ்ரிடே பார்த்தோம், ரெகுலர்லி. மெயினானது அக்கேஷனலி. பாருங்க, அக்கேஷனலி. அக்கேஷனலினா என்ன மீனிங்? அக்கேஷனலினா எப்போதாவது அப்படின்னு அர்த்தம். எப்போதாவது. 1 minute. எப்போதாவது நீங்க வந்து எதையாவது ஒரு விஷயத்த எப்பயாவது நீங்க பண்றீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றீங்க. என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, இங்க டபுள் எஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, எழுதும்போது டபுள் எஸ் வரும், அப்படி கிடையாது. இது ஒரு நிமோனிக் சொல்லி கொடுக்குறேன். இங்க பாருங்க, 2 சி வருதா, இந்த 2 சி, ஒரு சி இப்படி போட்டு வச்சு ஒரு சி இப்படி போட்டா ஒரு எஸ் வருது. ஓகேங்களா? அது ஞாபகத்துல வச்சுக்கோ. ஞாபகத்துல வச்சுக்கிங்கன்னா மறக்காது. ஓகே, இப்போ அக்கேஷனலி. இப்போ நீங்க பாருங்க, எப்போதாவது நீங்க பண்ணக்கூடிய செயலை சொல்லுங்க. இப்ப எனக்கு வந்து என்ன தெரியுங்களா, அக்கேஷனலி ஐ கோ டு மூவி. பாருங்க, அக்கேஷனலி ஐ கோ டு மூவி. நான் வந்து சினிமா தியேட்டருக்கு போயிட்டு படம் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். எப்போதாவது. உண்மையா சொல்ல போனா நான் ஃபேமிலியோட சினிமாவை தியேட்டருக்கு போய் படம் பார்த்து 3 வருஷம் ஆச்சு. ஓகேங்களா? சரி, ஸோ அது எல்லாமே இப்போ எல்லாம் வீடியோஸ் நம்ம மொபைல்லையே பார்க்குறோம். படம் பழசானதுக்கு அப்புறம் டிவிலேயே போட்டுடுறாங்க, அதில் பார்க்குறோம். ஸோ எப்போதாவது, அக்கேஷனலி ஐ கோ டு மூவி, எப்போதாவது நான் போறேன். சில பேர்த்துக்கு வந்து ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கும் இல்லையா, அவங்களால அது மறக்க முடியாது, விடலான்னு முயற்சி பண்ணுவாங்க, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ அவங்க சொல்லலாம், அக்கேஷனலி ஐ ட்ரிங்க் ஆல்கஹால், அக்கேஷனலி ஐ ட்ரிங்க் பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயாவது இல்லைங்க, எப்பவுமே கிடையாதுங்க, எப்பயாவது ஒரு நாள் நான் பியர் குடிப்பேங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம், அக்கேஷனலி. அக்கேஷனலி இங்க பாருங்க, அடுத்தது ஐ மீட். ஓகே, மீட்னா சந்தி அப்படின்னு அர்த்தம். ஓகே, சந்தினா முச்சந்தி இல்லை, சரிங்களா, சந்திக்கிறது. ஐ மீட்னா சந்திக்கிறது இல்லையா. அக்கேஷனலி ஐ மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் எப்பயாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை வந்து சந்திக்கிறேன். இப்பெல்லாம் நம்மளுடைய லைஃப் அப்படிதான் போயிட்டு இருக்கு. மிஷின் மாதிரி போயிட்டு இருக்கு. எப்பயாவது தான் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடியும். போன்ல கூட பேசுறது எப்போதான் பேச முடியுது, எல்லாரும் ஆளாளுக்கு பிஸியா இருக்காங்க இல்லையா. இப்போ அக்கேஷனலி ஐ மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, மை அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். இது நான் தனியா டீச் பண்றேன் அடுத்த வீடியோவில். இப்போதைக்கு ஒரு சென்டென்ஸ்க்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கேஷனலி ஐ மீட் மை ஃப்ரெண்ட்ஸ், எப்பயாவது நான் வந்து என்னுடைய நண்பர்களை சந்திக்கிறேன், மீட். இப்போ ஐ மீட், நாங்க சந்திக்கிறோம், வி மீட். நீங்க சந்திக்கிறீங்க, யூ மீட். அவங்க சந்திக்கிறாங்க, தே மீட். அவன் சந்திக்கிறான், என்ன சொல்லணும், he meets. occasionally he meets his friends. எப்பயாவது அவனுடைய நண்பர்களை சந்திக்கிறான். அதே மாதிரி occasionally she meets her friends. எப்பயாவது அவளுடைய தோழிகளை சந்திக்கிறாள். ஓகே, இதுவே நீங்க இது இப்படி சொல்லாமே, ஏன் நம்ம வந்து ஐவியூ தான் சொல்லிட்டு இருக்கோம். அக்கேஷனலி
மை ஃப்ரெண்ட், occasionally மை ஃப்ரெண்ட். இப்ப பாருங்களேன், விசிட்னு ஒரு வேர்பை நான் சொல்லி கொடுக்குறேன். விசிட். இப்ப மை ஃப்ரெண்ட் சிங்குலரா இருக்கிறதுனால விசிட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ விசிட் அப்படின்னாலும் சந்திக்கிறது அர்த்தம். occasionally மை ஃப்ரெண்ட் விசிட்ஸ் மீ, எப்பயாவது என்னுடைய ஃப்ரெண்டு என்னை சந்திக்கிறான். occasionally மை ஃப்ரெண்ட் phones me. இப்போ போன்ல கூப்பிடுறான் அப்படிங்கறத வந்து கால்ஸ்னு சொல்லக்கூடாது, போன்ல தானே கூப்பிடுறான். அப்ப இந்த வேர்ப் வந்து போன்னே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? போன், இங்க பாருங்க, பாஸ்ட் டென்ஸ்ல வந்து போன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயும் போன்ட். இப்போ இந்த வேர்டவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். occasionally I phone my friend. நான் எப்பயாவது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்றேன், போன் பண்றேன். ஓகே, கால்னா நேர்ல பார்த்து கூப்பிடுறது. ஓகே, ஆனால் அதை காமனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா போன் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ போன் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஐ போன் மை ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் தப்பு கிடையாது. ஓகே, occasionally ஐ போன் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிக்கலாம். ஓகே, அதே மாதிரி மை ஃப்ரெண்ட், மை நெய்பர், occasionally மை அங்கிள் போன்ஸ் மீ, எப்பயாவது ஒரு தடவை என்னுடைய மாமா எனக்கு கால் பண்றாரு. அங்கிள் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம தமிழ்ல தான் மாமான்னு நம்ம சொல்றோம். அங்கிள்னா மாமா, ஆண்ட்னா அத்தை அப்படின்னு சொல்றோம். பட் இங்கிலீஷ்காரங்களுக்கு வந்து சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை எல்லாத்துக்குமே அங்கிள் ஆண்ட் தான். ஓகேங்களா? சரி, இப்போ நான் இந்த மாதிரி occasionally, ரெகுலர்லி, நவ், ஆல்வேஸ், நெவர், ஆஃபன் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை யூஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் நீங்க வந்து ஒரு 5 சென்டென்ஸ் பேசி பாருங்க. Okay, you stand in front of the mirror and talk all the sentences. You just practice. நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க ரோட்ல நடந்து போறீங்கன்னா நீங்க கண்ணுல என்னெல்லாம் பாக்குறீங்களோ அது எல்லாமே நீங்க வந்து இங்கிலீஷ்ல பேசுங்க. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு குழந்தைய பாக்குறீங்க, ஒரு குழந்தை அழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். த சைல்டு, நீங்க அந்த நீங்க பார்த்தீங்களே அந்த அந்த சைல்டு அப்படின்னு சொல்றதுக்காக முன்னாடி த போட்டுக்குங்க. ஏன்னா எதனால த போடுறோம்னா அந்த குழந்தை, நீங்க பார்த்தீங்களே அந்த குழந்தைன்னு சொல்றதுக்காக. த சைல்டு, இங்க பாருங்க, அழுகிறதுக்கு வந்து இங்கிலீஷ்ல கிரை இல்லையா? ஆனா இந்த சைல்டு அப்படிங்கிறது சிங்குலரா இருக்கிறதுனால என்ன பண்ணணும், இந்த ஒய் எடுத்துட்டு ஐஇஎஸ் போட்டுக்கணும். ஓகே, கிரைஸ். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருந்தேன் இல்லையா, ஒரு வேர்ப் வந்து கோவுல முடிஞ்சு, அதாவது ஓவுல முடிஞ்சு அப்படின்னா இஎஸ் போடணும். அதே மாதிரி சிஹெச்ல முடிஞ்சதுனாலும் இஎஸ் ஆட் பண்ணணும். அது மாதிரி ஒய்ல முடிஞ்சதுன்னா அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் போடணும் அப்படிங்கிறது ஸ்பெல்லிங் ரூல். புரிஞ்சுதுங்களா? சோ இப்ப ரோட்ல பாக்குறீங்க, என்ன பார்த்தாலும் சரி, ஒரு மாணவனை பாக்குறீங்க, ஒரு மாணவன் வருகிறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவீங்க? எ ஸ்டூடெண்ட் கம்ஸ். ஒரு மாணவன் போகிறான், எ ஸ்டூடெண்ட் கோஸ். இப்போ ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னா எ ஸ்டூடெண்ட் கோஸ் டு ஸ்கூல். ஒரு மாணவன் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறான், எ ஸ்டூடெண்ட் கோஸ் டு பஸ் ஸ்டாண்ட். இந்த மாதிரி பார்க்கறது எல்லாமே இங்கிலீஷ்ல யோசிங்க. இதே மாதிரி யூஸ் பண்ணி சென்டென்ஸ் பேசுங்க. 2 days 3 days எடுத்துங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல தரோவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.